ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 16 verse 9. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யாரை குறித்து கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை சொன்னார் என்று நாம் பார்க்கும்போது, ஆகார் என்கிற அடிமை பெண். இந்த அடிமை பெண் ஆபிரகாமின் மனைவியாக சாராய் என்கிற ஆபிரகாமுடைய மனைவியால் கொடுக்கப்பட்டவள். அவள் கர்ப்பவதியான பொழுது தன்னுடைய நாச்சியாராகிய சாராயை பார்த்து அற்பமாக எண்ணினாள் என்று சாராய் ஆபிரகாமிடத்தில் அவளை குறித்து குறை சொல்லி அவளை கடினமாய் நடத்தினாள் என்று நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கையில் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடிப்போனாள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி ஓடிப்போகிற பொழுதுதான் கர்த்தருடைய தூதனானவர் இங்கே ஆகாரை பார்த்து, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கிருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். ஆமென். மறுபடியும் அதே தான் சொல்கிறார். நீ திரும்பி போ. எந்த நாச்சியார், அதாவது சாராய் உன்னை கொடுமைப்படுத்தினாலோ அவகிட்டே நீ திரும்பி போய் அவளுடைய கையின் கீழே நீ அடங்கி இரு அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு 10ஆம் வசனம் என்ன சொல்கிறாரு, நீ அப்படி அடங்கி இருந்தாயானால் பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததான் இருக்கும் என்றார். இந்த அடிமை பெண்ணுடைய சந்ததியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாததான் இருக்கும் என்று அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கூறுகிறார். எப்பொழுதுமே பாருங்கள், அடங்கி இருக்கும் பொழுது அதற்கான ஒரு ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் அங்கே என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அழகான ஒரு வார்த்தை அங்கே ஆண்டவர் சொல்கிறார். 6ஆம் வசனம், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். நம்மளை உயர்த்தணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோன்னு சொன்னால், ஆண்டவர் நம்மளை வச்ச இடத்துல சில காலங்கள் அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. இங்கே ஆகாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ திரும்பி போய் உன் நாச்சியார் அண்டைக்கு போய் அவளுடைய கையின் கீழ் அடங்கிரு. அவள் தான் கொடுமைப்படுத்துகிறாளே, அவள் தான் சிறுமைப்படுத்துகிறாளே, நெருக்கிறாளே, போராட்டம், பரவாயில்ல, சில காலம் அடங்கி இரு அப்படின்னு சொல்கிறார். அப்படி அடங்கி இருக்கும்போது அதனுடைய ஆசீர்வாதம், எண்ணி முடியாத ஒரு பெரிய சந்ததியை அவளுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்க, பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததான் இருக்கும் என்று இங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கூறுகிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஒருவேளை சிலர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, நீங்கள் கூட சில இடத்துல இருந்து சிலருடைய நெருக்கத்தினால, சிலர் படுத்தின கொடுமையினால், சிலர் நிந்தித்த நிந்தையினால நீங்கள் அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனால் அப்படி செய்யாதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அங்கேயே அடங்கியிரு. உன்னை நெருக்கினது உண்மைதான், உன்னை சிறுமைப்படுத்தினது உண்மைதான், உன்னை துன்பப்படுத்தினது உண்மைதான், அது எல்லாத்தையும் நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் நீ அங்கே அடங்கி இரு,
நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். ஆதலால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை கேட்ட அன்பான சகோதரியே, ஒருவேளை உங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், உங்கள் மாமியார் வீடாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். தயவுசெய்து நீங்கள் சில காலங்கள் அடங்கி இருங்க. ஆண்டவர் உங்களை ஏற்ற வேளையில் உங்களை அங்கேருந்து கொண்டு வருவார். அது வரைக்கும் நீங்கள் அங்கே காத்திருங்க, அடங்கி இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை அடங்கி இருந்தால் உயர்த்துவார். அதுதான் ஆண்டவருடைய ஒரு வழி. அந்த வழியை புரிந்து கொண்டு நாம் இந்த ஆகாரை போல செய்வோமேனால், எப்படி ஆகாரின் சந்ததி பூமியில் பலுகி பெருகினதோ அதுபோல் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே இந்த வார்த்தைகளை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்று சொன்னது போல, இந்த நாளில் கூட கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் சில இடங்களிலே அடங்கி இருக்க கர்த்தர் நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டினபடியால் சோத்திரம். இந்த வார்த்தையை கொண்டு நீர் அவர்களோடு பேசினபடியால் சோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை அவர் வாழ்க்கையில் மகிமைப்படுத்தி ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் இந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபையை தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.